இல்ல அது வந்து சட்டமன்றத்துல அப்பாவை காணோம் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அங்க போய் கேளுங்க, உங்க அப்பாவை போய் கேளுங்கன்ற. மொத்தத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் நாகரிகத்தை காணோம். நீங்க இந்த விவாதம் இருக்கு பத்தியலா, இப்ப இதை ஒட்டியே விவாதம் போய்கிட்டு. இப்ப தமிழ்நாடு நான் சீரியஸா பட்ஜெட்ல பாக்குற விஷயம், தமிழ்நாட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு ரொம்ப சீரியஸா தனியார் மயத்தை நோக்கி அது போகுது. ஸ்மார்ட் மீட்டரை அறிமுகப்படுத்துறான்னு சொல்றாங்க. ஸ்மார்ட் மீட்டரை அறிமுகப்படுத்துவதனுடைய நோக்கமே இந்த மீட்டர்ல காலையில ஒரு யூனிட் எரிச்சாலும் சாயங்காலம் ஒரு யூனிட் எரிச்சாலும் ஒரு யூனிட் தான். ஆனா ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்தவரை மணிக்கு மணி நிமிடத்துக்கு நிமிடம் அது எவ்வளவு எரிஞ்சிருக்குன்னு தெரியும். அப்ப தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கையிலே என்ன இருக்குன்னா 2026-27 முடிகிற போது தமிழ்நாட்டினுடைய கடன் 10,67,000 கோடியாக இருக்கும் என்று சொல்லிட்டு இப்படித்தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை சொல்லி நாங்க எதுவும் தேர்தல் வாக்குறுதியை அமல்படுத்தாம இருக்க மாட்டோம் என்கிற வரி அடுத்தே வருது. யாரு சம்பவம் செஞ்சாங்கன்னு ஒரு பக்கத்துல இருக்கட்டும், அந்த சம்பவத்தால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? என்ன சொல்லணும்? இப்போ திமுக தாவேகா ரெண்டு பேரும் நாங்க இனிமே பெருமுதலாளிகளிடம் வாங்க மாட்டோம் அப்படின்னு வந்தா பரவாயில்ல. பெயரையெல்லாம் மாற்றுவது என்பது ஒரு ஒரு அன்ஹெல்தி ட்ரெண்ட். அதனால ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனா ஏன் நீங்க ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை நீங்க வந்து திரு ஜோசப் விஜய் அவர்களின் பெயரால் வைங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோழர் கனகராஜ் இருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்துல எவ்வளவு விவாதம் நடக்கிறது, அதெல்லாம் பேசு பொருளாக மாறுகிறது. நேற்று மதியம் இருந்து குறிப்பாக அமைச்சர் திரு ஆதோர்ஜனா அவர்கள் பார்ட்டி ஃபண்டை பற்றி பேசுகிற பொழுது 900 கோடி ரூபாயை இதற்கு முன்னாடி இருந்த அரசு திரு ஸ்டாலின் வந்து வாங்கினார், அதை கொடுத்தது எங்க மாமனார் தான் அப்படின்றத சட்டமன்றத்தில் பேசியிருக்கார். அது ஒரு விவாதமா மாற்றப்படுது. நீங்க யார் கொடுத்தாங்களோ அவங்கள போய் கேளுங்க எதிர்கட்சி தலைவர் சொல்றது. இந்த நிகழ்வு இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நீங்க என்ன தொடர்றது நீங்க கத்துக்கிட்டு? இல்ல ஆக்சுவலா திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ சரி பெரும் முதலாளிகளிடம் நன்கொடை வாங்குவது இருக்குல்ல, அது எல்லா காலத்திலும் நடந்திருக்கு. இப்ப ஒரே ஒரு விஷயம் தான், அது ஒயிட்டா இல்ல பிளாக்கா இருந்தா ரெண்டுமே சீரியஸான விஷயம். இப்ப அவர் வந்து தன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து இந்த பணம் எனக்கு ஆக்சுவலா எலக்டோரல் பாண்ட்ல 532 கோடியோ என்னவோ அவங்க கொடுத்ததாக பேசியிருந்தாங்க. அதனாலதான் சிபிஎம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்ல பல விஷயங்கள பேசுறோம். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது வீதாச்சார பிரதிநிதித்துவ முறை, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாங்களோ அத்தனை சதவீதம் சீட்டுகள், அதை பண்ணலாம் ஒண்ணு. அதே போல தேர்தலுக்கான செலவுகளை முழுமையாக தேர்தல் ஆணையம், இந்த நிறைய பேர் ஃபண்டு கொடுக்க வராங்கல்ல, இந்த ஃபண்டை எல்லாத்தையும் மொத்தமா தேர்தல் ஆணையம் வாங்கி வச்சுட்டு அரசியல் கட்சிகள் நோட்டீஸ் அடிக்கணும்னா, அப்படின்னா நீங்க வந்து இந்த இதை கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேர்தலுக்கு அப்சர்வர் அது எவ்வளவு செலவழிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது. ஸோ அந்த ஏரியா வந்து எல்லாத்துக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொடுத்தோம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ட்ரையம்ப் ஃபண்டுகிட்ட இருந்து பிஜேபி 125 கோடி ரூபா வாங்கினாங்க. அது ஸ்கோல் வந்து பத்திரிகை அதை வந்து ப்ரோவ் பண்ணலைன்னா அது நம்ம யாருக்குமே தெரியாது. சரி, ஸ்க்ரோல் அடுத்த கட்டம் போனாங்க. இவங்க ஏன் இதுவரை லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 21 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஒரு வருஷத்துல மட்டும் 125 கோடி ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு போறாங்க. அந்த 125 கோடி கொடுக்கறதுக்கு முன்னால இவங்க பிசினஸ்ல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலா ஒரு சிப் மைக்ரோ சிப் கம்பெனி தயாரிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்து 70%, 50% வந்து, அதாவது மொத்த முதலீட்டில் 50% ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும்,
20% சம்மந்தப்பட்ட மாநில அரசாங்கம் கொடுக்கும். ஆனால் 100% உரிமை யாருக்குன்னா எந்த தனியாரோ நிறுவனத்துக்கு சொந்தமானது. ஸோ அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தான் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு ஸ்க்ரோல் பத்திரிகை எழுதினாங்க. சரி. எனவே நீங்கள் முதலாளித்துவ அமைப்பு முறையில் இப்போ எங்களை எல்லாரும் உண்டியல்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த உண்டியல் இல்லாமல் வேற எங்கேருந்து காசு வருது? எங்களுக்கு 2-3 வகை வச்சுருக்கோம். ஒன்று லெவி, ஒவ்வொருவரும் அவருடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மாதம் வருமானத்தில் ஒரு பங்கை கட்சிக்கு கொடுக்கும். 3 மாதம் கொடுக்கலைன்னா அவர் கட்சி மெம்பராக இருக்க முடியாது. அப்புறம் வருடத்திற்கு ஒரு முறை எல்லாத்தையும் தேர்தலோ அல்லது மாநாடோ தவிர்த்த மற்ற நேரங்களில் அவரவருடைய பங்குக்கு தகுந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபண்டு கொடுங்கன்னு கேட்போம். சரி. இப்போ மாதம் 6000 ரூபா லேவி கொடுக்குறவர் இருக்கார் எவ்ரி மந்த். அந்த மாதிரி ஒரு பெரிய நிதி வந்துடும். ஸோ இந்த மாதிரி சில சிஸ்டத்தை நீங்கள் உருவாக்குவதன் மூலமாக நீங்கள் உங்கள் சொந்த காசை இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ செல்லசாமி பத்மநாபபுரத்தில் இருந்தார். அவருடைய சொந்த காசை 1 பைசா செலவழிச்சிருக்க மாட்டார். எங்கள் கட்சியில் தான் தேர்தலில் நிற்கிறவருக்கு கொண்டாட்டம். ஏன்னா அவர் எந்த காசும் செலவழிக்க வேண்டியதில்லை. வேணா 4 பேர் உங்கள் சட்டை வேஷ்டி எல்லாம் நல்லா இல்லைன்னு 4 செட்டு 10 செட்டு ட்ரெஸ் எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க. ஒன்று யாரும் கொடுக்கலைன்னா ஆக்சுவலாக கட்சியை எடுத்து கொடுக்கும். இது தேர்தலுக்கு இப்படி போகும்போது இப்படி போகாதீங்க அப்படின்ட்டு. மற்ற கட்சிகளுக்கு இந்த கட்சி அவங்க சொந்தமாக செலவழிக்கிறாங்க. செலவழிக்கிற போது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடுது. முதலீடாக மாறிடுது. முதலீடாக மாறின பிறகு அதை எடுக்கணும்னா அப்புறம் நீங்கள் லஞ்சம் வாங்கணும், ஊழல் செய்யணும், எல்லா ஏற்பாடும் பண்ணணும். ஸோ அதனுடைய ஒரு பகுதி தான் இது. இந்த பார்ட்டி ஃபண்டே கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். குறிப்பா நெருக்கமா கேட்குறது சட்டமன்றத்தில் விவாதமாக மாற்றுவதற்கு இல்லை. அது சட்டமன்றத்தில் அப்பாவை காணும் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அங்க போய் கேளுங்க, உங்க அப்பாவை போய் கேளுங்கன்ற மொத்தத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் நாகரிகத்தை காணும். நீங்கள் இந்த விவாதம் இருக்கு பத்தியலா? இப்போ இதை ஒட்டியே விவாதம் போய்கிட்டு இருக்கு. ஆமா. ஆக்சுவலாக நீங்கள் விவாதிக்க வேண்டிய விஷயம் பட்ஜெட் எப்படி இருக்கு, டீலிமிட்டேஷன் என்ன பண்ண போறோம், திமுக நிலைப்பாடு என்ன, மேகதாது அணை கட்டுறது என்ன, அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன. தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. நாங்கள் ஜிஇஆர்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கோம்னு சொல்றோம். ஆனால் அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு இருக்கா? இவ்வளவு இது விட இன்னும் நிறைய இருக்கு. ஆனால் இது எதுவும் பேசுபொருளாக்கப்படவே இல்லை. ஸோ இது எப்போதுமே என்னன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுக்குமே வசதி பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்கறது இருக்கு இல்லையா? இப்போ தமிழ்நாடு நான் சீரியஸாக பட்ஜெட்டில் பார்க்குற விஷயம், தமிழ்நாட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு ரொம்ப சீரியஸாக தனியார் மயத்தை நோக்கி அது போகுது. அதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய ஒட்டுமொத்த த்ரஸ்ட். தமிழ்நாட்டில் இதுவரை இந்த மின் கடத்தி பாதைகள் இருக்குல்ல, இன்னைக்கு வர ஒரு இடம் கூட தனியார்கிட்ட போகலை. இந்த மின்தடம் போகிற பாதை போகலை. ஆமாம், போகவே இல்லை. ஈவன் இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் போகல. காங்கிரஸ் ஆளுகிற மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், எடியூரப்பா இருந்தபோது ஒரு செக்டார் கர்நாடகா, இதுதான் இப்போ தனியார்ட்ட இருக்கு. ஆனால் தமிழ்நாடு 2 பாதையை அவங்க தனியாருக்கு கொண்டு போகிறது முடிவெடுத்திருக்காங்க. இதுவரை தமிழ்நாடு மின் வாரியம் தனியார்ட்ட இருந்து மின்சாரம் வாங்குது. ஆனால் மின்சாரத்துக்கு தனியாரோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் இதுவரை வரல. ஒன்று இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியே கூட்டாக பண்ணியிருப்பது சென்னை தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு தூத்துக்குடி அனல் மின் நிலையத்துக்கு அருகிலேயே வச்சிருக்கக்கூடிய 1050 மெகாவாட். அது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனோட சேர்ந்தது. ஆனால் இப்போ இடிபிஎஸ் எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதனுடைய எக்ஸ்பான்ஷன் ஆக்சுவலாக தனியாருக்கு போகுதுன்னு சொல்றாங்க. 3வது அவங்க ஸ்மார்ட் மீட்டரை அறிமுகப்படுத்துறான்னு சொல்றாங்க. ஸ்மார்ட் மீட்டரை அறிமுகப்படுத்துவதனுடைய நோக்கமே இந்த மீட்டரில் காலையில் ஒரு யூனிட் எரிச்சாலும் சாயங்காலம் ஒரு யூனிட் எரிச்சாலும் ஒரு யூனிட் தான். ஆனால் ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்தவரை மணிக்கு மணி நிமிடத்துக்கு நிமிடம் அது எவ்வளவு எரிஞ்சிருக்குன்னு தெரியும். இப்போ பீக் ஹவரில் அதிகமாக பண்ணணும்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி சொல்கிறான். அதை நோக்கி போக போகிறாங்க. அதே போல் இந்த பிஇஎஸ்ன்னு சொல்கிறாங்க, பேட்ரி எனர்ஜி சேவிங் சிஸ்டம். அதாவது இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சுருந்தீங்கன்னா
நீங்க போற இடத்துல பாதியில தீர்ந்து வச்சுன்னா என்ன பண்றது? அங்கே இந்த எம்டியை கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்குறது, ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போயிடும். அதுக்காக பண்றது முழுவதையும் தனியார்ட்ட கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. அதே போல எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நைட்ல சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 20,000 ஸ்டேஷன் சொல்லி அந்த 20,000 ஸ்டேஷனையும் தனியாருக்கு கொடுக்க போறாங்க. சரி, இது பேசு பொருளாக ஏன் மாற மாட்டேன்னுது? ஆக்சுவலா திமுகவும் இந்த மின் பாதையை இப்படி பிபிபி மோட்ல கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க, அப்போஸ் பண்ணோம். அவங்க அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ணாம போயிட்டாங்க. சரி, இப்ப அவங்க பேசுனாங்கன்னா இது பேசு பொருளாகும். நீங்க ஏன் பண்ண முயற்சி பண்ணீங்க? ஆமா. ஆனா அப்ப கூட நேர்மையா சொல்லலாம், நாங்க தான் அதை கைவிட்டோமே அல்லது நாங்க தொடரலையே என்று சொல்லலாம். சோ இதெல்லாம் பேசு பொருளாக்கப்படாமல் இருக்கு. இது வந்து ரீல்ஸா வந்துட்டு இருக்கு. இது வந்து ரீல்ஸா வந்துட்டு பதிலடி கொடுத்தாங்க, ரீல்ஸா வந்துட்டு இருக்கு. சம்பவம் செய்த அந்த யாரு சம்பவம் செஞ்சாங்கன்னு ஒரு பக்கத்துல இருக்கட்டும், அந்த சம்பவத்தால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? என்ன சொல்லணும்? இப்போ திமுக தாவேகா 2 பேரும் நாங்க இனிமே பெருமுதலாளிகளிடம் வாங்க மாட்டோம் அப்படின்னு வந்தா பரவாயில்ல. நீங்க அப்பாவை கேளுங்க, மாமாவை கேளுங்க, அப்பா வீட்டுல வேலைக்காரனை கேளுங்க, மாமா வீட்டுல வேலைக்காரனை கேளுங்க. இது இவர் சொல்றது மாதிரி கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சுன்னு பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி இது கவைக்கு உதவாத வெறும் பேச்சு. இந்திய மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனால் ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல குறிப்பா இந்த பட்ஜெட் அறிவிப்புல பலத மக்கள் எதிர்பார்த்தாங்க. 2,500 ரூபாய் நமக்கு பணம் கிடைக்கிறதுல தொடங்கி இலவச பேருந்து பயணம்னு பல அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த அறிவிப்பு எதுவுமே வரல. நீங்களும் அந்த அறிவிப்பெல்லாம் கவனிச்சிங்களா? எதிர்பார்த்தீங்களா தொடர்லாம் வரும் நமக்கு இந்த மாதிரி அறிவிப்பாங்க? ஆக்சுவலா நான் ஒரு முறை உட்கார்ந்து தாவேகா சொல்லி இருக்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் அமல்படுத்த முடியுமான்னு, இப்ப எல்லாரும் நீங்க 2,500 ரூபாய் இப்படித்தானே சொல்றீங்க. ஆக்சுவலா 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு 5 லட்சம் பேரை நாங்க நியமிக்க போறோம், அரசின் திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவங்களை எல்லாம் நியமிக்க போறேன்னு சொல்லி அறிக்கையில தேர்தல் அறிக்கையில. சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை எடுத்துட்டீங்க. நான் அப்பவே பார்த்தேன். சரி. சோ நான் நினைச்சேன் அந்த மாதிரி வந்தா நல்லதேன்னு நினைச்சேன். வந்துரும்னு நான் நினைக்கல, வந்தா நல்லதுன்னு நினைச்சேன். அதே போல எல்லாத்துக்கும் 25 லட்சம் காப்பீடு, 25 லட்சத்துக்கு மருத்துவ காப்பீடு. நான் அதை அது ஏன் இப்படி பண்றாங்க? ஒவ்வொருத்தருக்கும் 25 லட்சத்துக்கு காப்பீடுனா எவ்வளவு பிரீமியம் கட்ட வேண்டி இருக்கும்? இதெல்லாம் தனியாருக்கு தானே போகும். ஏன் இதை அவ்வளவு தொகை இவங்க கிட்ட இருக்குன்னா அரசு மருத்துவ வசதிகளை அதிகப்படுத்துவது நல்லா இருக்குமே. அப்போ நீங்க பெர்மனன்ட் வேலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும்ல. அப்புறம் தனியார் எல்லாமே தனியார்ட்ட போயிடுச்சுன்னா நீங்க கோவிட் காலத்துல 1,500 பேர் ராஜீவ்காந்தியில டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பெரும் பணக்காரர்கள். அவங்க இருந்த கார்பரேட் மருத்துவமனைகள்லாம் கதவை பூட்டிட்டு நீங்க வெளியே போங்க, எங்க உயிருக்கே ஆபத்து இல்லை, பாதுகாப்பு இல்லை, நீங்க ஏன் இங்க வாரீங்கன்னு போட்டான். ஆனா அதை பண்ணது யாருன்னு சொன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ எனக்கு அதுல இதை எப்படி இவங்க பண்ண போறாங்க, அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் என்று நான் யோசிச்சேன். ஆனா இந்த 2,500 ரூபாய் பஸ்ல மொத்தமும் இலவசமா போகலாம், பெண்கள் எல்லாரும் போகலாம், அவ்வளவு எதிர்பார்த்தாங்க. இப்போ கொஞ்சம் பேர் தாவேக்காரங்க இல்ல அது கடன் அதனால அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா ஏன்னா தாவேக்காவினுடைய தேர்தல் அறிக்கையிலே என்ன இருக்குன்னா 2026-27 முடிகிற போது தமிழ்நாட்டினுடைய கடன் 10,67,000 கோடியாக இருக்கும் என்று சொல்லிட்டு இப்படித்தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை சொல்லி நாங்க எதுவும் தேர்தல் வாக்குறுதியை அமல்படுத்தாம இருக்க மாட்டோம் என்கிற வரி அடுத்தே வருது. வீடியோலயே போட்டுடலாம் நம்ம கீழே இல்லையா? நீங்க சொல்றத தாராளமா நீங்க அவங்க இதை எடுத்தீங்கன்னா அதுலதான் இருக்க போட்டுடலாம். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்க காரணம் காட்ட மாட்டோம், நிறுத்த மாட்டோம். ஒரு 3வது பக்கத்துலயும் 4வது பக்கத்துலயும் ஆரம்பத்திலேயே வந்துருது. அந்த அவங்க அறம் பொருள் இன்பம்னு 3ஆ பிரிச்சு அதுல சொல்றாங்கல்ல, அதுக்கு முன்னாலேயே இதை சொல்லிடுறாங்க. அந்த பேச்சுல கூட நான் ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாத்த மாட்டேன் அப்படின்னா பேசினதும் இருக்கு தேர்தல் அறிக்கையில. நான் அது அவரு ஓகே இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்கணும் தான் எனக்கு தோணுது. இப்ப இன்னைக்கு சிபிஎம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா சிபிஎம் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியுமா என்ன? முடியாது, வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது, அதை எப்படி செலவழிக்க முடியும்? அப்புறம் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய ஏராளமான தடைகள், அதெல்லாம் தாண்டி தான் நீங்க பண்ண வேண்டியிருக்கு. குறிப்பா பெயர் மாற்றம் கூட இதுல பேசு பொருளா மாறி இருக்கிறதோடு கடந்த கால திமுக ஆட்சியில கொண்டு வந்தது எல்லாம் பெயர் மாற்றம் பண்றாங்க
அப்படின்னு. இல்லை, பெயர் மாற்றம் தேவையில்லை. நீங்க பெயரை மாத்தினீங்கன்னா நீங்க வந்து வானுள்ளளவும் கடல் உள்ளளவும் ஒரு ஆட்சியே இருக்க போகுதா? இல்லை தானே? நிச்சயம் கிடையாது. நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இந்த பேரை மாத்திட்டு போயிடுவார். இது எதுக்கு? இது ரொம்ப ரொம்ப அதை என்ன சொல்றது, அரசியல் தலைவர்களை பத்தி சொல்ல வேண்டிய இருக்கிறதுனால நான் அதுக்கு மேல போகல. அது என்ன, வாட் இஸ் தட்? இப்ப காலை உணவு திட்டம், அது நீங்க எவ்வளவு நாள் கழிச்சு போனீங்கன்னாலும் அது என்ன பேரு அப்படின்னு மாத்தினீங்கனாலும் அது ஸ்டாலினை தானே சேரும், இல்லையா? அப்படியா இருக்குமால? காமராஜர் பேர் பொருத்தமா இருக்கும், வந்துடுச்சு பெருந்தலைவர் காமராஜருடைய. நீங்க சின்ன கோடு பக்கத்துல பெரிய கோடு போடுற கதை தானே. இல்ல, காமராஜ் பேரை போட்டீங்கன்னாலும் காமராஜர் பள்ளிகளை விரிவுபடுத்தினார். எஸ் எஸ், தட் இஸ் அக்செப்டபிள். ஆனா நீங்க வந்து காலை உணவு திட்டம் காமராஜர் கொடுத்தது இல்லையே, ஸ்டாலின் கொண்டு வந்து. ஆனா நீங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திட்டம் என்ன பேர்ல அடையாளம்? எவ்வளவு காலம் வேணாலும் போகட்டும். கண்ணொளி வழங்கும் திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது யாரு? கலைஞர். பிறகு எத்தனை காலம் ஆனாலும் நம்ம அந்த துறையில இருக்கும், படிக்கிறோம். வெளியே இருக்கவங்க சாதாரண பொதுமக்களை கேட்கிறப்ப அன்னைக்கு அந்த பேர் என்னவோ அதனால சுட்டி காட்டி சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இலவச அரிசி திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவங்க ஆட்சியில. 69% இருக்க வரைக்கும் ஜெயலலிதா பேரு இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க அதுக்கு என்ன திட்டம் வேணாலும் வச்சுக்கோங்க. எனவே நான் என்ன சொல்றேன், இந்த பெயரை எல்லாம் மாற்றுவது என்பது ஒரு ஒரு அன்ஹெல்தி ட்ரெண்ட். அதனால ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனா ஏன் நீங்க ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை நீங்க வந்து திரு ஜோசப் விஜய் அவர்களின் பெயரால் வைங்க, அதை யாரும் கொஸ்டின் பண்ண போறா? யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. மற்ற திட்டங்களை மாத்தாதீங்க. நன்றி தோழர், நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.